जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. மகர ராசி நேயர்களை, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசி. ஸ்லோ பட் அன்ஸ்டாப்பபிள். மகர ராசிக்காரர்கள் ஸ்லோவாக வருவாங்க, ஆனால் வந்தால் டாப்பில் தான் இருப்பாங்க. உண்டா இல்லையா? ஸ்லோவாக தான் வருவாங்க, ஆனால் டாப்பில் வருவாங்க. இவர்கள் பேச மாட்டாங்க, ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்டா இல்லையாங்கிறது இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். இவர்கள் பேச மாட்டாங்க, ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணுவாங்க. சீரியஸ் ப்ளஸ் டிசிப்ளின்டு பர்சன், ஆனால் அந்த கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. ஃபீலிங்ஸ் வெளியில் காட்ட மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கில் லைஃப் பில்டப் பண்ணுவாங்க. உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்களோட கேரக்டர் சைலண்ட்டு ஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே உண்டு. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ப்ளஸ் ஸ்ட்ராங்கு, ஃபேமிலி ப்ளஸ் கரியர் பேலன்ஸ், இது ரெண்டுமே பார்ப்பாங்க. லைஃப்பை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எமோஷ்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் சம்டைம்ஸ். அதே போல் லவ் லேட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. லவ் இருக்குது பட் ஆக்ஷனில் தான் காட்டுவாங்க. ரொமான்டிக் குறைவு. இவங்ககிட்டலாம் சும்மா ரொமான்டிக்காலாம் பேச முடியாது. எரிஞ்சு விடுவாங்க. சில நேரத்தில் ரொமான்டிக்காலாம் பேச முடியும். ஆமாம் புதுசாக வந்துருச்சு உனக்கு அப்படின்வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆனால் பட் ஆக்ஷனில் காட்டுவாங்க. லவ் இருக்காது பட் ஆக்ஷனில் காட்டுவாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரொமான்டிக் குறைவு, கோல்டு பிஹேவியர். மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டேபிள், ரெஸ்பான்சிபிள், லாங் டேர்ம் பாண்டிங் எல்லாமே இருக்கும். எமோஷ்னல் கேப் வரலாம். அதே போல் அஃபெக்ஷன் குறைவு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கிங், உயர்வு ப்ளஸ் ஸ்லோ பர்மனண்ட்டு,
அதே போல் மேனேஜ்மெண்ட்டு, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ப்ரெஷர் அதிகம், வேலையிலையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி. ஆனால் அந்த ப்ரெஷர் காட்ட மாட்டாங்க, சிரிச்சுட்டே நகர்ந்துருவாங்க. அவங்க கேரக்டர் அவங்க அந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு ஸ்டடி இன்கம் பண்ணிப்பாங்க. அவங்களோட சேவிங் ஸ்ட்ராங், ஃபினான்ஷியல் பிளானிங் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். என்னென்ன நெகட்டிவிட்டி ட்ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நேச்சர், ஸ்ட்ரிக்ட்டு, ஒர்க்கஹோலிக், அது மாதிரிலாம் இருக்கும். அதே போல் வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின், பேஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, லாங் டேர்ம் சக்ஸஸ், இதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள். என்னென்ன ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஹெல்த் இஷ்யூ. நீ எவ்வளோக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கேப், ஸ்லோ டிசிஷன் டிலே, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது, நான் ஸ்லோவாக வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பேன். என் வெற்றி பேசும், நின்று பேசும். என் வெற்றி நின்று பேசும், காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன், நான் நின்று பேசும். முயற்சி தான் என் வெற்றி, தாமதமானாலும் தப்பாது, அதுதான் என் குணம், நீ வேணா பார், இதுதான் என்னுடைய விஷயம் அப்படிங்கிற. அதாவது மகர ராசிக்காரர்கள் பேச மாட்டாங்க, ஆனால் லைஃப்பில் ப்ரூஃப் பண்ணுவாங்க. எனக்கு டைம் வரும், அப்போ நான் ப்ரூஃப் பண்ணுறேன் நான் யாருன்னு. இவர்களை மாற்ற முடியாது, இவர்களை புரிஞ்சுக்கிட்டால் பேஷன்ஸ் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். மகர ராசிக்காரங்களை புரிஞ்சுக்க ரொம்ப பொறுமை வேணும். அப்போ தான் வந்து அந்த பொறுமை ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எப்போவுமே கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். எப்போவுமே கால பைரவர் வழிபாடு, சில வழிபாடுகள், சில விஷயங்கள்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் கூட ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். கல்யாணம் கூட சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கல்யாணம் கூட லேட்டாக தான் சில பேருக்கு நடக்கும். சில பேர் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்க, சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தைகள், கணவன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. என்னென்னா இது சேரணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கடகராசி ஒரு மகர ராசி சேருதுன்னா எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும். அதே போல் ஒரு ராசி, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த குணாதிசயங்கள், அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இருக்கும் இவங்களுடைய லைஃப், எப்படி பேலன்ஸ்டாக எப்படி, இதுதான் முக்கியமான. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.